அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி வாழைக்காய் களி. வாழைக்காய் களி ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்த வாழைக்காய் களி ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லேட் பண்ணதுக்காக சாரி சொல்லிக்கிறேன். நோம்பு டைம்னால எனக்கு லேட் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்ட ரெசிபி இன்றைக்கி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மட்டன் முள்ளும் கொழுப்பும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். இதையும் சேர்த்துக்கலாம். கல்யாண வீடுகள்லாம் இந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. அதனால தான் அந்த வாழைக்காய் களி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே 2 சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பாக இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் நான் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்மளுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய் பாலும் தான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 வாழைக்காய்க்கு தான் இது நான் செய்கிறேன். அதனால் ரொம்ப கம்மியாக நான் எடுத்துக்கிறேன். 2 வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வாழைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. அது இருக்கட்டும். இப்போ நான் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காயில் நான் தண்ணி பாலும் தலைப்பாலும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தலைப்பாலை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பாலில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். வாழைக்காயுமே கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பும் முள்ளுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதி வரட்டும். மசாலா ஸ்மெல் எல்லாமே போகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நல்லாவே திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம தலைப்பால் சேர்த்துக்கலாம். தலைப்பால் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இதை கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இவ்வளோதாங்க. வெட்டிங் ஸ்டைலில் வாழைக்காய் களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான சகர் சாப்பாடு நெய்ச்சோறு, வாழைக்காய் களி, சிக்கன் 65, அப்புறம் மட்டன் குழம்பு. இதெல்லாம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்